தந்தை மகன் தூய் ஆவியாரின் பேராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இரக்கமிகுந்த தந்தையே, ஆறுதல் அளிக்கும் இறைவா, நீர் எம்மீது முடிவில்லா அன்பு கூர்ந்து சாவின் நிலையை வாழ்வின் வைகரையாக மாற்றுகின்றேன். இந்நிலையில் உழந்து ஏங்கும் எம் சகோதர குருவை கண்ணோக்கிழமை வேண்டுகின்றோம். எங்கள் ஆண்டவராகிய திருமகன் எங்கள் மரணத்தை தம் மரணத்தால் அழித்து தம் உயிர்ப்பினால் மீண்டும் எங்களுக்கு வாழ்வளித்தார். ஆதலால் எங்கள் கண்ணீரெல்லாம் துடைக்க பெற்று நாங்கள் இவ்வுலக வாழ்வில் இறுதியில் எங்கள் உரையினோடு வானகம் வந்து சேர்வதற்கு ஏற்றவாறு கிறிஸ்துவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவை மன்றாடுகிறோம். இறை மக்களின் வழக்கப்படி இறந்தோரை நல்லடக்கம் செய்யும் கடமையை நிறைவேற்ற கூடியிருக்கும் நாம் இறைவனை பக்தியோடு மன்றாடுவோம். அனைத்தும் அவருக்கென்று உயிர் வாழ்கின்றன. எம் சகோதரர் குருவை உடலை நலிவுற்ற நிலையில் நாம் அடக்கம் செய்தாலும் புனிதரின் கூட்டத்தில் இடம்பெற கட்டளையிடுவாராக. தீர்ப்பிடும்போது இறைவன் இவருக்கு இரக்கம் காட்டுவதால் இறப்பை இவருக்கு மீட்பளிப்பதாகி பாவக்கடன் ஒழிவதாக. தந்தையிடம் இவர் அன்புறு கொள்ள நல்லாயின் இவரை அழைத்து செல்வாராக. ஒரு முடிவில்லா மன்னரின் பரிவாரத்தில் முடிவற்ற இன்பமும் புனிதரின் தோழமையும் கொண்டு மகிழ்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். விண்ணுகளில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. கிறிஸ்துக்கள் இறந்த அனைவரோடும் இவரும் இறுதி நாளில் உயிர்த்தெழுவார் என நம்பிக்கையுடன் இரக்கமன் தந்தையே, உம்முடைய கைகளில் எம்முடைய சகோதரர் குருவின் ஆன்மாவை ஒப்படைக்கிறோம். எனவே ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுக்கு தயவாய் செவிசாய்த்து உம் அடியாருக்கு பேரின்ப வீட்டின் கதவுகளை திறந்தரலாம். மேலும் இங்கிருக்க நாங்கள் அனைவரும் கிறிஸ்துவை சந்தித்து உம்மோடும் எம் சகோதர குருவோடும் என்னாலும் ஒன்று சேர்ந்திருக்க மட்டும் நம்பிக்கை நிறைந்த சொற்களால் ஒருவரை ஒரு தேற்றிக்கொள்ள செய்தலும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவை மன்றாடுகிறோம். ஆண்டவரை நெத்திலை பாட்டி இவருக்கு அழைத்தள்ளும். இவருடைய ஆன்மா உம்முடைய சன்னிதானத்தில் இளைப்பாற கடவுது. எனக்கில்லையே ஆயிரம் சோதனை என்னை சூழ்ந்தாலும் அச்சம் எனக்கில்லையே. அஞ்சாதே உம் திருவாக்கு அடியேனை தேற்றும். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும்
பாசத்திற்குரிய இருவாழ் துறவிகளை, தந்தையுடைய உறவுகளை, இறை மக்களை, நம்முடைய சகோதர குரு தந்தை பிரின்ஸ் ராபர்ட் பல்லார்மின் அடிகளார் நேற்று பிற்பகல் இறைவனடி சேர்ந்தார் என்ற செய்தியை கேட்டு நாம் வேதனையுற்றோம், கலக்கமுட்டோம். பிரிவு என்பது எப்பொழுதுமே ஒரு இழப்பாக இருக்கின்றது, அது வேதனை கொடுக்கின்றது. அந்த வேதனை இறைவன் மட்டும்தான் நமக்கு ஆறுதலாக இருக்க முடியும் அறிவோம். எனவே இறைவன் நம் அனைவரையும் தேற்ற வேண்டும், ஆறுதல் அளிக்க வேண்டும் என திருப்பதியை கொண்டாடுவோம். தந்தையை இழந்திருக்கின்ற, குடும்பத்திலிருந்து ஒருவரை இழந்திருக்கின்ற எங்கள் சகோதரர்கள், துறவிகள், உறவுகள், இறை மக்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன் ஒவ்வொரு மற்றவருக்கு நம்முடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வோம். தந்தை அவர்கள் குருத்துவ வாழ்வில் 46 ஆண்டுகள் பணி செய்தார்கள். அப்படி என்றால் ஏராளமான மறைமுறைகள், திருப்பலிகள், திருவசாயங்கள் நிறைவேற்றிருக்கின்றார்கள். பல பேரை இவருடைய திருப்பலின் மூலமாக, ஜெபத்தின் மூலமாக விண்ணகத்திற்கு அனுப்பியிருப்பார் என்பது நம்முடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. எனவே இதனை முன்னிட்டு இறைவன் அவருக்கு நிலை வாழ்வை கொடுத்தார் என்பது நம்முடைய நம்பிக்கை. எனினும் மனித பலவீனத்தின் காரணமாக நாம் அவருக்காக மன்னிப்பு கோரி திருப்பலி ஒப்புக் கொடுப்போம். திருப்பலி ஒரு ஆன்மாவை நித்திய வாழ்வுக்கு அனுப்புகின்றது என்று திருச்சபை நம்ம கற்றுக் கொடுக்கின்றது. இன்று மட்டுமல்ல, வருகின்ற நாட்களிலும் தந்தையவர்களுக்காக திருப்பலி ஒப்புக் கொடுத்து ஆண்டவர் அவருடைய ஆன்மா நித்தியலை பாதி அடைய வேண்டும் என்று நாம் மன்றாடுவோம். இந்த சிந்தனைகளோடு இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுப்போம். அதற்கு தடையாக இருக்கின்ற பாவங்கள், குற்றங்களை நினைத்து இறைவன் மன்னிப்பு பெறுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே, எங்கள் சகோதரவாகிய அருள் பணியாளர் பிரின்ஸ் ராபர்ட் பல்லார்மின் ஆன்மாவுக்காக உம்மை வேண்டுகின்றோம். அவர் இவ்வுலகில் வாழ்ந்த போது திருப்பணியால் அவரை அணி செய்து நீர் அவருக்கு விண்ணகம் ஆட்சியில் பங்கு பெற்று என்று மக்களிக்க உதவி செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன, கடுந்தொல்லை எதுவும் அவர்களை தீண்டாது. அறிவிலிகளின் கண்களில் இறந்தவர்களைப் போல் அவர்கள் தோன்றினார்கள். நீதிமான்களின் பிரிவு பெரும் துன்பமாக கருதப்பட்டது. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்றது பேரழிவாக கருதப்பட்டது. அவர்களோ அமைதியாக இளைப்பாறுகிறார்கள். மனிதர் பார்வையில் அவர்கள் தண்டிக்கப்பட்டாலும் இரவாமையில் அவர்கள் உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளார்கள். சிறிதளவு அவர்கள் கண்டித்து திருத்தப்பட்ட பின் பேரளவு கைமாறு பெறுவார்கள். கடவுள் அவர்களை சோதித்தறிந்த பின் அவர்களை தமக்கு தகுதியுள்ளவர்கள் என்று கண்டார்.
பொன்னை உலையிட்டு புடமிடுவது போல் அவர் அவர்களை புடமிட்டார். எரிபலி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். அவரை நம்புவோர் உண்மையை அறிந்து கொள்வர். அன்பில் நம்பிக்கை கொள்வோர் அவரோடு நிலைத்திருப்பர். அருளும் இரக்கமும் அவர் தேர்ந்து கொண்டோர் மீது இருக்கும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தை தவிர வேறு எவரும் மகனை அறியார். மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவரும் அன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். மேலும் அவர், பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. பாசத்துக்குரிய எங்கள் ஆயர் அக்கினாஸ் ஆண்டகி அவர்களே, இம்மறை மாவட்டத்தினுடைய முதன்மை குரு விக்கர் ஜெனரல் சுவாமிகளே, என் சகோதர குருக்களே, அருட்கண்ணியர்களே, சகோதர சகோதரிகளே, புனித சின்னப்பர் தெசலோனிக்கேயருக்கு எழுதிய திருமுகத்தில் மிக தெளிவாக சொல்லுகிறார், நீங்கள் மற்ற மனிதர்களைப் போல அழுது கொண்டிருக்கக்கூடாது. ஏனென்றால் மரணம் என்பது ஒரு வாய்ப்படி. இந்த மரணத்தின் வாயிலாக, இறப்பின் வாயிலாக நாம் மறு உலகுக்கு போகிறோம். நம் இறை தந்தையோடு கூட முழுமையாக நிறைவாக இணைந்து கொள்ள இது ஒரு வாயிற்படி. ஆகவே நீங்கள் அழக்கூடாது என்று தெசலோனிக்கேயருக்கு புனித சின்னப்பர் சொல்வார். அதே வேளையிலே கொரிந்தியர்கள் இந்த முதல் திருமுகத்தில் புனித சின்னப்பர் மீண்டுமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்தார், உயிர்த்தெழுந்தார். முதற்கனியாக உயிர்த்தெழுந்த அந்த கிறிஸ்துவோடு கூட அவரோடு கூட இணைந்திருக்கிற நாம் எல்லோரும் உயிர்த்தெழுவோம். ஆண்டவர் இயேசுவோடு கூட நாம் உயிர்த்தெழுந்து விண்ணகம் செல்வோம் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரி, இதுதான் நம்முடைய விசுவாசம், இதுதான் நம்பிக்கை. அந்த வகையில் நாம் இந்த நம்பிக்கையோடு கூட நம்முடைய சகோதர குரு ராபர்ட் பெல்லார்மின், பிரின்ஸ் ராபர்ட் பெல்லாரின் சுவாமிகளை வழி அனுப்பி வைக்கிறோம். அந்த வேளையிலே நம் எல்லோருடைய ஆழ்ந்த இரங்கலையும் நம்முடைய ஜெபங்களையும் ஆயர் அவர்களுக்கு. அதே போல நாங்கள் குருக்கள் எல்லோருமே அவருடைய உற்றார் உறவினர்கள், அவருடைய சகோதர சகோதரிகள், உங்கள் குடும்பத்தார் எல்லோருக்காகவும் நாங்கள் இன்று மட்டுமல்ல தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். எங்கள் திருப்பலியை ஃபாதருக்காகவும் உங்களுக்காகவும் ஜெயிப்போம் என்று வாக்கு கொடுக்கிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஃபாதர் ராபர்ட் பெல்லாரிமினை பற்றி சொல்லும் பொழுது அவர் ஆரவாரம் இல்லாதவர், ஆடம்பரம் விரும்பாதவர், அமைதியானவர். தன்னுடைய கடமை என்னவோ அதை மட்டும் செய்து அமைதியாக அவர் எந்த பங்கில் இருந்தாலும் இருந்த இடங்களிலெல்லாம் தனக்கு கொடுக்கப்பட்ட கடமை என்னவோ, தனக்கு கொடுக்கப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு என்னவோ அதை சிறப்பாக துல்லியமாக அந்த பொறுப்பை செய்து தன்னுடைய கடமை ஆற்றி இருப்பார். அதே போல் ரூல் ஆஃப் ரெசிடென்ஸ், தன்னுடைய அறையிலே, பங்கு அறையிலே எப்பொழுது இருப்பார். யார் வேணாலும் எப்பொழுது வேணுமானாலும் அவரிடத்தில் உதவி கேட்க போகலாம். அந்த வகையில் நாம் பார்க்கும்பொழுது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அவர் பாடகிரி, நெம்மாரா பாடகிரி மலையிலே ஏறக்குறைய 9 ஆண்டுகள்
முதல்ல பாடகிரியில் மட்டும், பிறகு நெம்மாராவில், பிறகு பாடகிரி நெம்மாரா ரெண்டையுமே சேர்த்து ஏறக்குறைய 87லிருந்து 96 வரைக்கும் 9 ஆண்டுகள், ஏறக்குறைய 9 ஆண்டுகள் அங்கே பணியாற்றியிருக்கிறார். அங்கே இருந்த அந்த எஸ்டேட்டுகள் இருக்கிற மக்களை எல்லாம் சந்தித்து ஞாயிறு திருப்பலிக்கு கட்டாயம் வர வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி அவளை வரவழைத்திருக்கிறார். அதன் காரணமாக அந்த கோயிலை, லூர்து மாதா கோயிலையே விரிவாக்கம் செய்ய வேண்டிய அளவுக்கு ஆயிடுச்சு. அந்த கோயிலை, அங்கே இருக்கிற பாடுகள் இருக்கிற லூர்து மாதா கோயிலை விரிவாக்கம் செய்து அலங்காரம் செய்து அதை புதுப்பித்திருக்கிறார். அற்புதமான காரியங்களை செய்திருக்கிறார். 9 ஆண்டுகள் அங்கே இருந்து அந்த மக்களுக்கு, அந்த மலைவாழ் மக்களுக்கு தானும் எல்லோரும் ஆச்சரியப்படுவார். மற்ற குருக்கள் எல்லாரும் ஆச்சரியப்படுவார். எப்படி அந்த பாடகிரியில் போய் அங்கே ஃபாதர்ஸும் சரி சிஸ்டர்ஸும் சரி அங்கே போய் இருப்பது ரொம்ப கஷ்டப்படும். அழுப்பாங்க, பட் அழுத்தீப்பாங்க இருக்காது. பட் நான் அப்படி தனியாக இருக்கிறேன், யாரும் பக்கத்தில் இருக்க மாட்டாங்க, ரொம்ப கஷ்டமானது. அந்த சூழ்நிலையிலும் 9 ஆண்டுகள் தொடர்ந்து விட்டு 9 ஆண்டுகள் அங்கே பங்கு தந்தையாக இந்த மக்களுக்கு அற்புதமான வழியிலே அவர்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார். குறிப்பாக பொருளாதாரத்திலே அவர்கள் முன்னேறுவதற்கு, அந்த மக்கள் பொருளாதாரத்திலே முன்னேறுவதற்கு அவர்களுக்கு எப்போ வேண்டிய உதவிகளை செய்திருக்கிறார். 9 ஆண்டுகள் அங்கே பாடகிரி நெம்மாரா. பிறகு வடக்கஞ்சேரியிலே ஒரே ஒரு ஆண்டு 96, 97 வடக்கஞ்சேரியிலே இருந்திருக்கிறார். இப்படியாக பிறகு அதை தொடர்ந்து மடத்துக்குளத்தில் ஏறக்குறைய 5 ஆண்டுகள், அந்த மடத்துக்குளத்தில் 5 ஆண்டுகள் இருந்த பொழுது அந்த மக்களுக்கு அதே மாதிரி நீங்கள் பொருளாதாரத்தில் உயர வேண்டும் என்று சொல்லி அந்த பிள்ளைகளை எல்லாம் பொள்ளாச்சி, திருப்பூர் வேலைக்கு அனுப்பி வைப்பது, அவர்களுக்கு நிறைய வீடுகளை கட்டி கொடுத்திருக்கிறார். அவருடைய உதவி தானும் அவருமாகவே சேர்ந்து அந்த மடத்துக்குளத்தில் ஏராளமான மக்களுக்கு வீடுகள் கட்டி கொடுத்து உதவி செய்திருக்கிறார். பிறகு அம்ப்ரோஸ் காலேஜுக்கு வருகிறார். அம்ப்ரோஸ் காலேஜுக்கு அங்கே தாளராக வருகின்ற பொழுது அங்கே தொடக்க கட்டம், ஆகவே ஏராளமான பணிகளை அற்புதம் எது தேவையோ அவைகளை செய்திருக்கிறார். முதலாக அந்த கல்லூரிக்கு போகிற வழியே சரியா இருக்காது, வழியை சரி செய்து அந்த கல்லூரி எது அதோட போயிடல, நாம் போயிடுவோம், முகப்பு அதுக்கு வேண்டிய ஒரு எலவேஷன், அற்புதமான எலவேஷன் செய்து அந்த முகப்பை அங்கே செய்து கொடுத்து, கூடவே ஆஃபீஸில் கரஸ்பாண்டன்ட்டுக்கு தனியாக, பிரின்சிபலுக்கு தனியாக அறைகள், தங்குமறை, அவருடைய ஆஃபீஸ் எல்லாவற்றையும் சிறப்பாக செய்து கொடுத்திருக்கிறார். அதற்கு பிறகு தனியாக ஒரு வீடு கட்டி அங்கே இரவும் பகலும் கல்லூரியிலேயே, ஏன்னா தனியாக அது மட்டும் தனியாக இருக்கும், பொருட்களை எல்லாம் திருடி கொண்டு போயிடுவாங்க. ஆகவே அங்கே அந்த கல்லூரியை பாதுகாக்க வேண்டும் என்று ஒரு வாட்ச்மேன் போல அங்கேயே ஒரு வீட்டையும் கட்டி அங்கேயே தங்கி இருந்து மிக அற்புதமான வகையில் செய்திருக்கிறார். அங்கே பணியாற்றி இருக்கிறார். அங்கே கம்ப்யூட்டர் லேப் 1-2 கம்ப்யூட்டர் இருந்தது. இவர் போனதுக்கு அப்புறம் நிறைய கம்ப்யூட்டர்களை வாங்கி அதோட ஒரு கம்ப்யூட்டர் லேப் என்று சொல்லி விரிவாக்கம் செய்து ஒரு பெரிய அறையை கட்டி அதற்காக ஏற்பாடு செய்திருக்கிறார். அதே போல புதிய பாடப்பிரிவுகள் பிஎஸ்சி ஐடி, பிகாம் சிஏ, சிஎஸ், பிஎஸ்சி மேத்ஸ், பிஏ லிட்ரேச்சர், இவ்வளவு சப்ஜெக்டுகளை, இவ்வளவு ஒரு பாடங்களையும் புதிதாக புகுத்தி அதோட ஸ்டாஃபுகளையும், அதற்கு முன்பாக ஸ்டாஃபில் 1 வருஷம் ரூபாய்க்கு போயிடுவாங்க, 2 வருஷம் ரூபாய்க்கு, ஏன்னா அவங்களுக்கு சேலரி ஒரு நிரந்தரமாக கொடுக்கப்படாது. இவர் என்ன பண்ணார், சேலரி 1000 இடத்துல பேசி நாம் அதிகமாக சேலரி கொடுக்க விட நல்ல சேலரி கொடுத்தால்தான் நல்ல ஆசிரியர்கள் கிடைப்பார்கள், நல்ல ஆசிரியர்கள் வந்தால்தான் நல்ல பல வருடங்கள் இங்கே இருந்தால்தான் கல்லூரிக்கு நற்பெயர் கிடைக்க வேண்டும் என்று முதல்ல ரொம்ப தொடக்க கட்டத்தில் ரொம்ப குறைவான மாணவர்கள் தான் இருப்பாங்க. 1 வருஷம் 2 வருஷம் அங்கே போயிடுவாங்க, உடனே அங்கிருந்து வெளியே போயிடுவாங்க. ஆனால் இவர் சென்று இந்த மாதிரி ஸ்டாஃப் சேலரி உயர்த்தி பாடங்களை எல்லாம் புதிதாக கொண்டு வந்து லேப் எல்லாம் ஏற்படுத்தவும் அந்த கல்லூரி மிக உயர்ந்த நிலைக்கு இன்றைக்கு பிஷப் அம்ப்ரோஸ் கல்லூரி நல்ல பெயர் பெற்ற கல்லூரியாக நம்முடைய இந்த கோவை மாநகரிலேயே அதனுடைய தாளாளர் கூட நம்முடைய யூனிவர்சிட்டி அவருக்கு ஒரு சிறப்பு பட்டத்தையும் கொடுத்திருக்கிறார். என்ன பட்டம் கொடுத்தார்? ஜெரோமுக்கு அவருக்கு ஒரு தனிப்பட்ட சிறப்பு பட்டத்தை கூட யூனிவர்சிட்டி அவர் கொடுத்திருக்கு. அந்த அளவுக்கு நம்முடைய கல்லூரி உயர்ந்திருக்கிறார். அவர் தொடங்கி சிறிய வகையிலே தொடங்கிய இந்த கல்லூரி இன்றைக்கு அந்த அளவிலே கோவை மாநகரில் பெயர் பெற்ற கல்லூரியாக, நிர்மலா காலேஜ் போட்டியா பெரிய கல்லூரி,
பல வருஷமாக இருக்கிறவங்க நிறுவனா கல்லூரி போட்டியாக எங்கள் கல்லூரி இன்னைக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த வகையிலே இந்த கல்லூரியை மிகச்சிறப்பாக கொண்டு போனார். அடுத்து அவர் சேரன் மாநகர், விசுவாசபுரம், இந்த மாதிரி 2 பங்குகள் இருந்திருக்கார். அந்த பங்குல அவர் செய்த முக்கியமான காரியம் ஒன்று திரட்டும். குழுக்கள் அங்காங்க சிதறி கிடக்கிற மக்களை எல்லாம் ஒன்றாக ஒரு குழுவாக உருவாக்கி, அன்பியங்களெல்லாம் தொடங்குறதுக்கு முன்னாலேயே அன்பியங்களெல்லாம் தொடங்குவதற்கு முன்பாக ஒரு குழுவாக அவர்களையும் சேர்த்து, திருவழிபாட்டுக்கு ஒரு குழு, கோயிலை கூட்டி சுத்தம் செய்வதற்காக ஒரு குழு, பாடகர்களுக்கு ஒரு குழு, காணிக்கை எடுப்பதற்கு ஒரு குழு என்று குழுவாக கூட்டமாக ஒன்றிணைத்து அவர்களையெல்லாம் ஒன்றாக சேர்த்து மிக அற்புதமான வகையில் தன்னுடைய பங்கு பணியை அருமையாக எடுத்து, அதுவரை காணிக்கை எடுத்து அவர் என்ன மாட்டார், இந்த காணிக்கை மக்களே உட்கார்ந்து எண்ணி அவங்க கணக்கு கொடுக்கணும், அவர் கணக்கில் எழுதி வைப்பார். அந்த விதமாக மக்களோடு மக்களாக இருந்து மக்களிடத்தை மிக நல்ல பெயர். அதே மாதிரி பாடகர் குழு, எப்பொழுதும் உங்களுக்கு தெரியும், பாடகர் குழுனா பல சாமியார் பயந்துக்குவாங்க, எட்டே முடியும், ஏதாவது பிரச்சனை வரும். முதல் பூசை, 2வது பூசை, இந்த பூசைக்கு அந்த பூசைக்கு இந்த கோயில் நானா, அந்த கோயிலை நான், இந்த கோயில் இவங்க வருது, அவங்க வருது, இவங்க யாருக்கு வருதாகும், எப்பாவது பிரச்சனை இருக்கும். இவர் போய் ஒரே அடித்து எல்லாரையும் இந்த பூசைக்கு இந்த குழு, இந்த பூசைக்கு இந்த குழு, எந்த பிரச்சனையும் எந்த சண்டையும் வரக்கூடாது என்று பாடகர் குழுவை அருமையாக அங்கே செய்திருக்கிறார். இப்படியாக மிகச் சிறப்பான வகையிலே பங்கு தந்தையாக தன்னுடைய மேய்ப்பு பணியை மிக அருமையாக செய்திருக்கிறார். அதே போல வடக்கஞ்சேரி இருந்திருக்காரு. நம்முடைய சோமனூர் மரியநல்லூர் இருந்திருக்காரு. ரொம்ப அருமையாக இருந்த இடங்களிலெல்லாம் மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யும். குறிப்பாக ஏராளமான பண உதவி செய்யும். படத்துக்குள்ள இருக்கிற பிள்ளைகளை நிறைய பேரை படிக்க வச்சிருக்காரு. இன்றைக்கு கூட எனக்கு தெரியும், இன்றைக்கும் கூட பொருளாதார உதவி செய்து கொண்டிருக்கிறார். அதிலும் குறிப்பாக குருமடத்தில் துறவர சபையில் யாராவது சேர்ந்தாங்களா, சிஸ்டர்ஸ் சேர்றாங்களா, பையங்க யாராவது துறவர சபையில் கப்பிச்சின் கருமலை நம்ம துறவர சபையில் சேர்றாங்க, நம்ம குருமடத்துக்கு சேர்றாங்களா, அவங்களுக்கு என்ன தேவையோ, துணிமணிகள், பணம் என்ன தேவையோ தாராளமாக இன்றைக்கு வரைக்குமே அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்று எனக்கு தெரியும். இப்படியாக அதே சமயத்தில் மக்கள் ஒரே வார்த்தை மக்கள் சொல்லுவாங்க, அவர் எங்களிடத்து எந்த பங்குக்கு போனாலும் சரி, அவர் எங்களிடத்தில் நன்கொடை கேட்டதே இல்லை. அவர் தனக்குள்ள பணத்தை, தனக்கு வருகின்ற பணத்தை, தனக்கு இருக்கிற பணத்தையே மக்களுக்காக செலவு செய்து அந்தந்த பங்கை முன்னிட்டு வரவழையோ எங்களிடத்தில் எந்த பணம் கேட்டு. அந்த வகையில் அன்பார்ந்தவர்களே, இவர் தந்தை பிரின்ஸ் ராபர்ட் பெல்லார்மின் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். முழுமையான அர்ப்பணம் செய்து தனக்கு கொடுக்கப்பட்ட பணி, வேற அங்கே இந்த பக்கத்தில் இருக்க சாமியார்கிட்ட போகலாம், அங்கே திருநாள் போகலாம், விருந்துக்கு போகலாம், எதுவும் தன்னுடைய கடமை, தன்னுடைய பங்கிலே 24 மணி நேரம் இருப்பார். வாரத்தினுடைய 7 நாளும் தன்னுடைய பங்கில் இருப்பார். எப்பொழுது வேண்டும் என்றாலும் அவரை சென்று பார்க்கலாம், யார் வேண்டும் என்றாலும் அவருக்கு சென்று உதவி கேட்கலாம். அவர் எப்போதும் உதவி செய்திருக்கிறார். இப்படிப்பட்ட தன்னுடைய குருத்துவ வாழ்வை தன் குருத்துவ பணியை ஒரு பக்கம் சிறப்பாக செய்து, அதே வேளையிலே பிறரன்பு பணியிலும் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டிருந்த அற்புதமான குரு நமக்கு மறை மாவட்டத்துக்கு இல்லை என்பது வருத்தம் தான். ஆண்டவர் தொடக்கத்திலேயே ரொம்ப தருகி அவரே வருதுகின்ற அடுகின்ற வகையில் ஆண்டவரே பேசினார், ஒரு குருவை நாம் இழந்துட்டோம், ஒரு சகோதரர். அதுவும் இல்லாமல் ஃபாதரும் ஆண்டவரும் ஒரே சமயத்தில் படித்தாங்க, குருமடத்தை ஒன்றா படித்தோம். ஆண்டவர் அவர்கள் தொடக்கத்திலேயே அவர் தழுத்த குரல்னு சொன்னார், நம்முடைய ஒரு குருவை இழந்து விட்டோம் என்று. இருந்தாலும் நம்மிடத்தில் ஒன்றுமில்லை, எல்லாம் இறைவனுடைய சித்தம். ஆகவே இறைவனுடைய திருவிழம், இறைவா we surrender our power, prince into your hands, உங்களுடைய கைகளில் நாங்கள் ஒப்படைக்கிறோம், நீர் ஏற்றுக்கொண்டு நாங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் அவருக்கு விண்ணக வாழ்வை, சொர்க்க ராஜ்யத்தை கொடுத்து உம்மை முகமுகமாக தரிசிக்கின்ற பாக்கியம், வானதூதர்கள் புனிதர்களோடு பரிசுத்தர் என்று உண்மை போற்றக்கூடிய அந்த பாக்கியத்தை, அங்கே நடந்து கொண்டிருக்கிற அந்த திவ்ய பலியிலே, அந்த பாஸ்கா பலியிலே, அந்த செம்மறியாட்டு குட்டியினுடைய பலியிலே பங்கேற்க அவருக்கு நீர் அருள் தாரும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுதல். எனவே அவரை என்னுடைய கரங்களிலே ஒப்படைப்போம். மீண்டுமாக தொடர்ந்து அவருக்காக ஜெபிப்போம். அவரை இழந்து வருதுகிற அவருடைய சகோதரிகள், அவருடைய உற்றார் உறவினர்களுக்கு ஆண்டவர் இயேசு ஆறுதலும் தேடுதலும் தந்து வழிநடத்த வேண்டும் என்று அவர்களுக்காக ஜெபிப்போம்.
நித்தியரை பார்த்து இவர் கழித்தல் ஆண்டவரே முடிவில்லாத ஒளி இவர் மீது ஒளிந்ததாக. ஆமென். உயிர்த்தெழுதலும் வாழ்வு நானே, என்னை நம்பிக்கை கொள்ளும் இறப்பின் வாழ்வார் என்றுரைத்து நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் நம்முடைய சகோதர குருவுக்காக கொண்டாடுவோம். இறந்து போன லாசருக்காக கண்ணீர் சிந்தினீரே, எங்கள் கண்ணீரையும் துடைக்க வேண்டும் என இறைவாமை மன்றாடுகிறோம். இறந்தோர் உயிர் பெற்றெழச் செய்தீரே, எம்முடன் சகோதரர் அருத்தந்தை பிரின்ஸ் ராபர்ட் பெல்லாமின் அவர்களுக்கு நித்திய வாழ்வழிக்க இறைவாமை மன்றாடுகிறோம். எம்முடன் சகோதரர் அருத்தந்தை பிரின்ஸ் ராபர்ட் பெல்லாமின் அவர்களுக்கு திருமுழுக்கினால் கழுவி திருப்பூசுதலால் முத்திரையிட்டீரே, இவரை வானகம் சேர்த்திருள இறைவாமை மன்றாடுகிறோம். என்னுடன் சகோதரர் அருத்தந்தை பிரின்ஸ் ராபர்ட் பெல்லாமின் அவர்களுக்கு உம் உடலையும் இரத்தத்தையும் திருவிருந்தாக அளித்தீரே, வானக விருந்திலும் இவரை அமரச் செய்திருள இறைவாமை மன்றாடுகிறோம். நம்முடைய குடும்பத்தில் இறந்த நம்முடைய உறவினர்களுக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் அமைதியில் மன்றாடுவோம். மன்றாடமாக ஆண்டவரே, திருவிழப்படி வாழ்ந்து இறைந்த எம் சகோதர குரு ஒரு ஆற்றிய குருத்துவ பணியை முன்னிட்டு அவருக்கு இரக்கம் காட்டியுள்ளோம். இவரது உண்மையான நம்பிக்கை இவ்வுலகில் இவருக்கு இறைமக்களின் கூட்டத்தில் இடமளித்தது போல இந்த இரக்கம் இவரை மறு உலகில் வானதூரின் கூட்டத்தில் சேர்க்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாமை மன்றாடுகிறோம்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவன் கேட்டுதாம்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நமக்காகவும் கொடையை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் உள்ள இறைவா, தூய மனங்களை இமையில் பற்றுறுதி பேரேற்றிய எம் சகோதரக்கு பிரின்ஸ் ராபர்ட்டுக்காக உமைய வேண்டுகின்றோம். இவற்றின் பயனாக வறுமை என்றும் நேரில் காணும் பேர் பெற வேண்டும் என எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக இந்நாளுமே விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நாங்கள் அனைவரும் சாகாமல் இருக்க கிறிஸ்துவரை சாவை ஏற்றுக்கொண்டார். நாங்கள் அனைவரும் என்று மக்களாக வாழ்ந்திட அவர் ஒருவரை சாக திருவுளமானார். ஆகவே வானத்துதர் திரளோடு வந்து சேர்ந்து நாங்களும் இப்பொழுதேத்து மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புலெல்லாம் பொழ்வது தகுமை. ஏனெனில் நம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறைவரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே தூய ஆவியால் தூய்மைப்படுத்தமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்.
உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்க நாங்கள் இப்புனிதமான உயிரிழ பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கிரளமை மன்றாடுகின்றோம். இப்பலினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தினால் ஊட்டம் பெற நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்தவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கென்றும் காணிக்கையாக்குவாராக்கி இவ்வாறு தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் இன்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் திரு அவையே, சிறப்பாக உம்மடியாரா எங்கள் திருத்தந்தை இல்லையோ, எங்கள் ஆயர் தாமஸ் அக்வினாஸ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவுடன் செவிசாய்த்தலும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். தந்தையே, நீர் இன்று உலகிலிருந்து இடம் அழைத்து கொண்ட எம் சகோதரரும் முது ஊழியருமான அருட்தந்தை பிரின்ஸ் ராபர்ட் பெல்லாமின் என்கின்ற மடியாரை நினைவு கூர்ந்தருளும். திருமகனோடு அவருடைய இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்திருளும். கிறிஸ்து இறந்தோரை மண்ணிலிருந்து உடலோடு வைத்தெழச் செய்து தாழ்வுக்குரிய எங்கள் உடலை மாட்சிக்குரிய நமது உடலின் சாயலாக மாற்றும் அந்நாளில் இறந்த எம் சகோதரரும் உயிர்ப்பில் கிறிஸ்துவை போல் இருப்பாராக. மேலும் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் மகுகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் முது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் ஒரு நாள் அங்கிருப்போம் எனவும் அவர்களோடு நாங்களும் உமது மாட்சியை கண்டு என்றும் மனநிறைவு அடைவோம் எனவும் பொழுது எங்கள் கண்களிலிருந்து கண்ணீர் அனைத்தையும் துடைப்பீர் எனவும் எதிர்பார்க்கின்றோம். ஏனெனில் எங்கள் கடவுளாகிய உம்மை நீர் இருப்பது போல நாங்கள் கண்டு என்றென்றும் உம்மை போலவே இருப்போம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மை முடிவின்றி புகழ்ந்தேத்துவோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லாம் புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள்
செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியோ, எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்க இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்துதலுக்கு மொழிந்துகிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உங்கள் திருளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவனே, அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். என் உடலை உண்டு இரத்தத்தை குடிப்பவன் முடிவில்லா வாழ்வை பெறுவான் என்றுரைத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புனித விருந்துக்கு நம்மை அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். இடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உன்னிடம் அன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா, 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 இறைவா. அலைமோதும் உலகினிலே ஆறுதல் நீ தர வேண்டும். அலைமோதும்
வந்தோம் அழைக்கலி ஆதரித்து அரவணைப்பாய், ஆதரித்து அரவணைப்பாய். யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உன்னிடம் அன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா. மனதினிலே போராட்டம் மனிதனையே வாட்டுதையா. மனதினிலே போராட்டம் மனிதனையே வாட்டுதையா. குலமதிலே மாறாட்டம் குவலயம் தான் நினைவதற்கோ, குவலயம் தான் நினைவதற்கோ. யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வுதல் வார்த்தையெல்லாம் உன்னிடம் அன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா. இறுதியான ஒரு நன்றியோடு கூட நம் சகோதரரை வழி அனுப்புகின்ற இந்த நேரம், தான் விரும்பியதை, தான் மன்றாடியதை கடவுள் இவருக்கு தந்திருக்கிறார். எல்லாமல்ல இறைவனுக்கு நன்றி. அடிக்கடி இவர் சொல்லக்கூடிய ஒரே காரியம், யாருக்கும் கடைசி காலத்திலே பாரமாய் இருக்க மாட்டேன் என்று சொல்வார். அதைத்தான் அவர் செபித்தார். கடவுள் அவருக்கு அதை கொடுத்திருக்கிறார். இவரை வாழ்வித்து வழிநடத்தி தன் திருமுன்பாய் ஏற்றுக்கொண்ட கடவுளுக்கு நன்றி. இவரை ஒரு இறை ஊழியனாக தெரிந்தெடுத்து குருவாக பணம் செய்த மறை மாவட்டத்திற்கும் இவரை குருவாய் அர்ப்பணித்த முன்னாள் ஆயருக்கும் நன்றிகளை தெரிவிக்கிறேன். அதேபோல நம்முடைய பாசத்திற்குரிய ஆயர் அவர்களை இந்நேரத்திலே மறக்கவும் முடியாது. அவருடைய ஒவ்வொரு காரியங்களுக்காக நன்றி சொன்னால் இந்த நாளும் போதாது. இவரை மருத்துவமனையில கடைசியாக இந்த கடைசி மூச்சிலே சந்தித்ததும் அவர்தான். அவரோடு கூட முதன்மை குருவும். அத்தோடு கூட கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய உயிர் அடங்க தொடங்கியது. அதே போல நேற்றைய தினம் மாலை வருவதற்கு ஏறக்குறைய ஒரு 2 மணி நேரம் ஆனாலும் கூட 1 மணி நேரமாக காத்திருந்து செபத்தோடு கூட இவரை ராண்டி மன்றத்தில் வைத்துவிட்டு ஆயர் அவர்கள் எல்லாவற்றையும் வழிநடத்தியிருக்கிறார்கள். குடும்பத்தினர் சார்பாக மறை மாவட்டத்தினுடைய ஆயர் அவர்களுக்கும் என்னுடைய தனிப்பட்ட விதத்திலும் உளமார்ந்த நன்றிகளை இந்த நேரத்திலே தெரிவிக்கிறேன். சிறப்பான நன்றிகளை முதன்மை குரு அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும். கடைசியில நம்பிக்கை இழந்த சமயத்தில் முதன்மை குரு சொன்ன ஒரு வார்த்தை, கடைசி நிமிடம் வரை. முதன்மை குரு அவர்களுக்கு உளமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறேன். இரவென்றும் பாராமல் பகலென்றும் பாராமல் எந்த வேலை இருந்தாலும் சரி, உடனடியாக மருத்துவமனைக்கும் இன்னும் எல்லா காரியங்களுக்கும் உடன் இருந்து மறைமாவட்ட பொருளாளர் அருட்தந்தை செல்வராஜ் அடிகளாருக்கும் இந்த நேரத்திலே சிறப்பான உளமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறேன்.
அதே போல தகால் மண்டபம் பங்கு தந்தை தன்னுடைய சொந்த சகோதரரை போல இவரை கவனித்துக் கொண்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். இவருக்கு இந்த அடிபட்ட உடனடியாய் சென்று அவரை மருத்துவமனையில் அனுமதித்தது மட்டுமன்றி இவருக்கான இறுதி அருள் சாதனத்தையும் கொடுத்து ஒவ்வொரு நாளும் 2 முறை மருத்துவமனையில வந்து இவருக்காக சிறப்பாய் செபித்து இந்த நிமிடம் வரை இவரை நினைவு கூர்ந்து கொண்டு இவருக்கான எல்லா காரியங்களையும் செய்கிற தகால் மண்டபம் பங்கு தந்தை அருட்பணி ஜெயசீலன் அடிகளாருக்கு குடும்பத்தினர் சார்பாகவும் என் சார்பாகவும் உளமாத நன்றிகளை தெரிவிக்கின்றோம். அதேபோல இந்த அடக்க நிகழ்வுகளுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் எதிர்பாராமலேயே கேட்காமலேயே மிக அழகாக மிக நேர்த்தியாய் செய்து கொடுத்த பேராலய பங்கு தந்தை ஆரோக்கிய ஸ்டீபன் அடிகளாருக்கும் உதவி பங்கு தந்தை டினோட்டா அடிகளாருக்கும் குடும்பத்தினர் சார்பாகவும் நன்றிகளை தெரிவிக்கின்றேன். நாளை தினம் சாம்பல் புதன் பல்வேறு பணிகள் இன்னும் பல்வேறு காரியங்களை ஒழுங்கு செய்திட இருந்தாலும் கூட சகோதர குரு என்கின்ற தோழமை உணர்வோடு கூட இந்த இறுதி திருப்பலிக்காக இவ்விடம் வந்து இந்த திருப்பலியில் சகோதரருக்காய் செபித்திட்ட எல்லா மறைமாவட்ட குருக்களுக்கும் குடும்பத்தினர் சார்பாகவும் என் சார்பாகவும் உளமாத நன்றிகளை தெரிவிக்கின்றேன். இன்னும் இவருடைய அடக்க நிகழ்விலும் இன்னும் தனிப்பட்ட விதத்திலும் சந்தித்து இவருக்காய் செபித்திட்ட பிற மறைமாவட்ட அருட்தந்தையர்கள், குறிப்பாக உதகை சுல்தான்பேட் மறைமாவட்ட அருட்தந்தையர்கள் இன்னும் துறவர அருட்தந்தையர்கள் யாவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கின்றேன். பல்வேறு விதங்களில் அருட்தந்தை அவர்களுக்கு உதவியாக இருந்த அருள் சகோதரிகள் அருள் சகோதரர்களுக்கும் இன்னும் நேற்றும் இன்றும் இவரை சந்தித்து இவருக்காய் செவித்திட்ட ஒவ்வொருவருக்கும் குடும்பத்தினர் சார்பாக நன்றிகளை தெரிவிக்கின்றேன். இந்த நாளிலே சிறப்பான நன்றிகளை கடைசி 3 நாட்கள் இவருக்கு கொடுத்திட்ட கற்பகம் மருத்துவமனையினுடைய நிர்வாக இயக்குனர் சிவகுமார் மற்றும் அவரோடு துணை இருந்த திரு விக்டர் இன்னும் திருமதி பீனா இவர்களுக்கு உளமாத நன்றிகளை இந்த நேரத்திலே சிறப்பாய் நினைவு கூர்ந்து தெரிவிக்க கடமைப்பட்டு இருக்கிறேன். அதே போல இந்த நாட்களிலே இவருக்கு உதவியாக இன்னும் இவருக்காய் செபித்து இவருக்காய் மருத்துவமனையிலும் வீட்டிலும் காத்திருந்த குடும்ப உறவுகள் ஒவ்வொருவருக்கும் இன்னும் தொலைபேசி மற்றும் நேரடியாய் சந்தித்து ஆறுதல் சொன்ன ஒவ்வொருவருக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றேன். இந்த திருப்பலியிலே அழகானதொரு மறையுரையின் வழியாக இவர் இப்படித்தான் என்பதனை நமக்கெல்லாம் எடுத்து சொன்ன வழி அனுப்புதலை கொடுத்த அருட்பணி ஆரோக்கிய சுவாமி அடிகளாருக்கு உளமார்ந்த நன்றிகளை குடும்பத்தினர் சார்பாகவும் என் சார்பாகவும் தெரிவிக்கிறேன். பலவிதங்களில் உதவி செய்த இன்னும் தொலைத்தொடர்பு சாதனங்கள் வழியாக தொடர்பு கொண்ட உள் மற்றும் வெளிநாட்டு நண்பர்கள் இன்னும் சிறப்பாக யூடியூப் வழியாக இந்த திருப்பலியிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற யாவருக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றேன். தந்தை அவர்களுடைய இந்த இறுதி நிகழ்வுகளில் பங்கு பெற்று முன்னாள் பங்குதல மக்கள், குறிப்பாக ஒத்தக்கால் மண்டபம், விசுவாசபுரம், சேரன்மா நகர் போன்ற மரியநல்லூர் போன்ற எல்லா பங்குகளிலுமிருந்து வந்திருந்த எல்லா இறை மக்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றேன். சிறப்பாக நெம்மாரா பாடகிரியிலிருந்து இரவே வந்திருந்த இறை மக்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றேன். இந்த திருப்பலி சிறப்பாய் நடைபெற உதவி செய்த ஆலய பணியாளர்களுக்கு நன்றிகளை தெரிவிக்கின்றேன். அழகான பாடல்களின் வழியாக அருட்தந்தைக்கு இறுதி வழி அனுப்பு வழியினை ஒப்புக் கொடுத்த அருட்தந்தையர்களுக்கும் குடும்பத்தினர் சார்பாக என் சார்பாக நன்றிகளை தெரிவிக்கின்றேன். இறுதியாக இவர்கள் எல்லா விதங்களிலும் உதவி செய்துட்டு குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும், குறிப்பாக இவரை பராமரித்து அவருடைய குடும்பத்தாருக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றேன்.
யாவரையும் சிறப்பான விதத்தில் நினைவு கூர்ந்து திருப்பலியை பங்கெடுத்து நண்பர்கள் எனும் இறை மக்களுக்கு குடும்பத்தினர் சார்பாக நன்றிகளை தெரிவிக்கின்றேன். எவரையாவது மறந்திருந்தால் மன்னித்து விடுங்கள். தந்தையினுடைய அன்பை நினைவு கூர்ந்து அவருக்காய் தொடர்ந்து செபியுங்கள். இவருடைய மறைவு என்பது ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு. எதையாவது இழந்தால் ஏதாவது கொண்டு அதை சரி செய்து விடலாம். ஆனால் நிறைவு செய்ய முடியாத ஒரு இழப்பு இவருடைய இழப்பு. எனக்கு தனிப்பட்ட விதத்தில் ஆயினும் கூட சொல்வார், கடவுள் மீது கொண்டு இருக்கிற நம்பிக்கை விசுவாசம் என்று சொல்வார். ஆழ்ந்த இறை நம்பிக்கையுடையவராக வாழ்ந்தார். அந்த நம்பிக்கையில தான் கேட்டதையும் பெற்றுக்கொண்டார். இன்று இறைவனை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறார். தந்தை அவர்கள் இவ்வுலகத்திலே உறவிலே வளர்ந்து இந்த உலகத்தை விட்டு பிரிந்திருக்கிறார். சகோதரருக்காக தொடர்ந்து செபியுங்கள். யாவருக்கும் உளமார்ந்த நன்றிகள். மன்றாடுமாக. ஆண்டவரின் சகோதர குரல் பணியாளர் பிரின்ஸ் ராட் பெல்லாமின் ஆன்மாவுக்காக நாங்கள் தாழ்மையின் ஒப்புக்கொடுக்கும் எங்கள் வேண்டுகளின் கனிவுடன் ஏற்றருளும். அதனாலும் பேருக்காக உண்மையுடன் ஊழிய புரிந்த அவர் புனிதர்களின் தோழமையில் முடிவின்றி பங்கு பெற்று பேரின்பம் கொள்ள எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். Liberame. Tremens factus sum ego et ileo, dum discussio venerit, atque ventura ira, quando celi movent ipsum dies illa dies ire, calamitatis et miseriae, dies magna et amaravale. Requiem eterna dona eis Domini, et lux perpetua luceat iis. Liberame Domine del morte eterna, in die la
quando c'eri, benissimo, e terra, விண்ணிலிருக்கிற எங்கள் தந்தையே, தூயதென போற்ற பெறுக, முதலாட்சி வருக, முதல் திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இது எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோடு நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னி எங்களை சோதனைக்கு உட்படுத்தாது தள்ளும். ஆமென். வாழ்க ஆண்டவர் உடனே மன்றாடுவோமாக. இறைமகனின் வழக்கப்படி இறந்தோரை நல்லடக்கம் செய்யும் கடமையை நிறைவேற்ற கூடியிருக்கும் நாம் இறைவனை பக்தியுடன் மன்றாடுவோம். அனைத்தும் அவருக்கென்றே உயிர் வாழ்கின்றன. நம் சகோதர குருவின் உடலை நலிவற்ற நிலையில் நாம் அடக்கம் செய்தாலும் புனிதரின் கூட்டத்தில் இடம்பெற கட்டளையிடுவாராக. தீர்ப்பின் போது இறைவன் இவருக்கு இரக்கம் காட்டுவதால் இறப்பே இவருக்கு மீட்பளிப்பதாகி பாவக்கடன் ஒழிவதாக. தந்தையிடையே இவர் அன்பூறு கொள்ள நல்லாயன் இவரை அழைத்து செல்வாராக. இவர் முடிவில்லா மன்னரின் பரிவாரத்தில் முடிவற்ற இன்பமும் புனிதரின் தோழமையும் பெற்று மகிழ்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரை நித்திலை பாட்டி இவருக்கு அளித்தருளும். இவருடைய ஆன்மா உம்முடைய சன்னிதானத்தில் இளைப்பாற கடவது. in paradiso dedicate angeli in tuo advento suscipiante martire et perdocante in civitatem sancta Jerusalem Chorus angelorum te suscipiat et cum Lazaro quondam paupere et te nam habeas requiem. வாழ்ந்து செல்லும் தந்தையே, விண்ணில் இறைவன் இன்பம் தருவார். அன்று உன்னை படைத்த இறைவன் இன்று உன்னை அழைக்கின்றார். அன்று உன்னை படைத்த இறைவன் இன்று உன்னை அழைக்கின்றார். மண்ணில் வாழ்ந்து செல்லும் தந்தையே, விண்ணில் இறைவன் இன்பம் தருவார். படைப்பின் இறைவன் படைப்பை காண கடைக்கும் ஒன்றை காட்டினார்.
படைப்பின் இறைவன் படைப்பை காண கடைக்கண் ஒன்றை காட்டினார். பார்த்த மனிதன் மயக்கம் கொண்டு படைத்த படைப்பில் மூழ்கினார். பார்த்த மனிதன் மயக்கம் கொண்டு படைத்த படைப்பில் மூழ்கினார். மண்ணில் வாழ்ந்து செல்லும் தந்தை விண்ணில் இறைவன் இன்பம் தருவார். தோள் மீதும் சுமந்து கொள்ளும் உன் மடி மீது இளைப்பாற்றை அளித்தருளும். உன் மார் மீதும் தோள் மீதும் சுமந்து கொள்ளும் உன் மடி மீது இளைப்பாற்றை அளித்தருளும். இதோ நான் வருகின்றேன் இறைவா, என்னை ஏற்றருள்வாய். இதோ நான் வருகின்றேன் இறைவா, என்னை ஏற்றருள்வாய். இருப்பது போல் என்னை ஏற்பது நீரானே, இருந்தும் என்னோடு இருப்பதும் நீதானே இறைவா. இதோ நான் வருகின்றேன் இறைவா, என்னை ஏற்றருள்வாய். மார் மீதும் தோள் மீதும் சுமந்து கொள்ளும் உன் மடி மீது இளைப்பாற்றை அளித்தருளும். உன் மார் மீதும் தோள் மீதும் சுமந்து கொள்ளும் உன் மடி மீது இளைப்பாற்றை அளித்தருளும். இலவசமாக என்னை படைத்தாய், இருந்தது எல்லாம் எனில் நிறைத்தாய். திறமைகளாயிரம் எனக்களித்தாய், திறனுடன் வாழ்ந்திட வழிவகுத்தாய். இயன்றவரை நான் வாழ்ந்து விட்டேன், இறுதி பயணத்தில் இருக்கின்றேன். இசைந்தென்னை ஏற்றருள்வாய் இறைவா. மார் மீதும் தோள் மீதும் சுமந்து கொள்ளும் உன் மடி மீது இளைப்பாற்றை அளித்தருளும். உன் மார் மீதும் தோள் மீதும் சுமந்து கொள்ளும் உன் மடி மீது இளைப்பாற்றை அளித்தருளும். இதோ நான் வருகின்றேன் இறைவா, என்னை ஏற்றருள்வாய். இதோ நான் வருகின்றேன் இறைவா, என்னை ஏற்றருள்வாய். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் கல்லறையின் உயிர்வாழ்ந்தால் மீது நம்பிக்கை கொண்ட அனைவரும் கல்லறைகளை அர்ச்சித்திருக்கின்றன. எனவே உடல் அடக்கத்திற்கு பயன்படும் கல்லறைகள் உயிர்த்தெழு நம்பிக்கை வளர்க்கின்றன. நீரையும் அடியாரை நம்பித்து இதற்கு பேரொழி தரும் நாள் மட்டும் ஒரு கல்லறையில் அமைதியுடன் கீழ்கொண்டு ஏற்பாடு செய்து வருகிறார்கள். உயிர்ப்பும் உயிரையும் நீரை ஆதலால் ஒரு உயிர்த்தெழுந்த பின் திரும்ப ஒளி விண்ணகத்தில் முடிவுள்ள ஒளியை காண்பாராக ஆண்டவராகிய இயேசு ஆமென்.
சகோதர குருவை இவ்வுலக வாழ்விலிருந்து தம்மிடம் அழைத்துக் கொள்ள எல்லாம் உள்ள இறைவன் திருவுளமானார். இவரை உருவான மண்ணிற்கு திரும்பி செல்லும்படி ஒரு உடலை நிலத்திற்கு கையெழுக்கிறோம். ஆயினும் இறந்தோடுமிருந்து தலைப்பேராக உயிர்த்தெழுந்த கிறிஸ்து வாழுக்குரிய உடலை மாட்சிக்குரிய உலகின் சாயலாக மாற்றுவார். அதனால் சகோதர குருவை ஆண்டவரிடம் ஒப்படைப்போம். ஆண்டவர் இவரை தம் அமைதியை ஏற்றுக்கொள்வாராக. இவரது உடலையும் இறுதி நாளில் மகிமையோடு உயிர்த்தெழ செய்வாராக. கொண்டாடுவோமாக. ஆண்டவரையும் திருளப்படி வாழ்க்கை இறந்த மணியார் தன்னுடைய இறைவனையை முன்னிட்டு இவருக்கு இறக்கம் காட்டியுள்ளோம். இது உண்மையான நம்பிக்கை. இவ்வுலகில் இவருக்கு இறைமத்தின் கூட்டத்தில் ஏமளித்தது போல இந்த இறக்கம் இவரை மறு உலகின் மாணவர் கூட்டத்தில் சேர்க்க வேண்டும் என்று ஆண்டவராய் கொண்டாடுகிறோம். போற்ற பெருக ஆட்சி வருக. உங்கள் திருவுருள் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல ஆண்டவரே, இந்த கிளைப்பாடி இவருக்கு அளித்தருளும். என்னுடைய ஆன்மா உம்முடைய சன்னிதானத்தில் இளைப்பாற கிடந்தது. ஆமென். என்னை ஏற்றருள்வாய்.